பூபதி ஜான் சார், என்ன சார் 2026 தேர்தல் களத்தில் மக்கள் மனங்களை யார் கவர்ந்தாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஆப்வியஸ்லி அதிமுக தான் அப்படின்னுட்டாங்க. உங்கள் பார்வையில் யார் கவர்ந்தாங்க? இல்லை, சகோதரி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி எடப்பாடியார் அவர்கள் பண்ணின பிரச்சாரத்தினாலும் கடைசி சமயத்தில் சில்வர் ஸ்பூனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நடக்க வைத்து விட்டார்கள், ரோடிலே நடக்க வைத்து விட்டார், அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம் நடந்தார், கரெக்டு. கடைசியில் அரசன் வெற்றி வாகை சூடும் பொழுது நடக்கிற நடையே ராஜநடை, தட்ஸ் கால் த கிங்ஸ் வாக்னு சொல்வார்கள். சகோதரி நாளுக்கு அப்புறம் தான் நீங்க சொல்றதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். சகோதரி அவர்கள் சொன்னதே கற்பனா உலகத்துல நடந்து போனா என்ன பண்றது? இல்ல நீங்க வாங்க, நீங்க கற்பனைக்கு அப்புறம் போலாம். சகோதரி அவர்கள் சொன்னதற்கு நான் அவருடைய கருத்துக்கு வழிமொழிகிறேன். அவர்கள் சொன்னார்கள் இட்ஸ் a king's walk என்று சொன்னார்கள், நான் ஆமோதிக்கிறேன், அதற்கு நன்றி, அவ்வளவுதான். இன்னொன்று சொன்னார்கள் அதிமுகவில் பிரச்சாரம் அனல் பறந்தது, ஒத்துக்கொள்கிறேன். எப்பொழுது என்று தெரியுமா? சிங்கப்பெண் கர்ச்சித்த பொழுது, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் கர்ச்சித்த பொழுது அனல் பறந்தது. ஆனால் அதற்கு பிறகு அனல் வறுத்து கொண்டிருந்த அனல் அனர்ந்து விட்டது. அதுதான் சொல்ல முடியும். எப்படின்னா, அவர்கள் அன்று சொன்ன ஒரே வார்த்தை சொன்னால் செய்வீர்களா, அந்த இனிமையான குரல் காற்றில் கலந்து மறைந்து விட்டது. 2014 இருங்க, அதே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்து அப்ப திமுக தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன விமர்சிச்சாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு உடனே அவங்கதான் சூப்பர் இருங்க, அவங்க சொன்ன ஒரே ஒரு கருத்து என் இதயத்தில் இன்றும் இனித்துக் கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? ஓடியா லேடியா கேட்டாங்களா இல்லையா கேள்வி இருக்கட்டும் சார். அந்த கருத்து என் நெஞ்சை விட்டு அகலவில்லை ஐயா. இப்போ உங்க மனசுக்குள்ள அதிமுக தான் இருக்கு. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. அதுதான் சொல்ல வர்றேன். இருங்க, நான் சொல்லி முடிச்சறேன். அம்மா ஒரு நிமிஷம். இல்ல பூபதி ஜான் சார், இருங்க, என்னுடைய கேள்வி 2014 தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் மனம் கவர்ந்தது யாருன்னு இல்ல, 2026 தேர்தல் பிரச்சாரத்துல யார் மனம் கவர்ந்தாங்கன்னா இப்ப எதை சொல்ல முடியலையா? அதனாலதான் 10 வருஷம் பின்னாடி ஓடுறீங்களா? பாக்கி சொன்ன மாதிரி கேம் ஆட வந்துடுறேன், பேட்டிங் ஆடுறேன். பாக்கி சார் சொன்ன மாதிரி பேட்டிங் ஆட வந்துடுறேன். பார்த்து அவுட் ஆயிராதீங்க. இல்ல, அவுட் ஆக மாட்டேன், அவுட் ஆயிரும். அடிச்சா சிக்ஸர் தான். நாங்கெல்லாம் கிருஷ்ணமாச்சாரி பலம் வந்தவர்கள் 3 பேர் இருக்காங்க, கேட்ச் பிடிச்சிருவாங்க. ஆட்டம் தெரியும், தோனியோட ஆட்டம் தெரியும், அவ்வளவுதான். நான் சொல்றேங்க, மனம் கவர்ந்தவர் ஸ்டாலின் என்பது வெட்ட வெளிச்சம். அது உள்ளங்கை நெல்லிக்கனி. என்ன அவர் எடுத்து உரைத்தது சார், ஒரே ஒரு சார், இந்திய நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மானத்தைய குழி தோண்டி பறைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை, அத மண்ணோட மண்ணாக்கி மக்கி போய் பண்ணன அந்த பிரச்சாரம் இருக்குது பாருங்க, எப்படிப்பட்டது, என்னது அது? தமிழ்நாட்டோட நலனுக்கு யார் இங்க ஆட்சி அமைக்க போறாங்க, நாங்களா இல்ல எங்களுக்கு எதிராக நிக்கிறவங்களா, அப்படிங்கறத இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான நோக்கம். அதுல நாங்க என்ன செய்வோம், நாங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத சொல்லி ஓட்டு கேட்பாங்களா, பாஜக உள்ள வந்துரும் எங்களுக்கும் டெல்லிக்கும் தான் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்களா? இங்க பாருங்க, சொல்லுங்க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணின அந்த பிரச்சாரத்தினுடைய உச்சகட்டம் பாத்தீங்கன்னா, இவ்வளவு காலம் கடுமையான பிரச்சாரத்துல செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய திட்டம் என்ன செஞ்சாங்க? கடுமையா செஞ்சாங்க. நீங்களா என்ன கடுமையா செஞ்சாங்க? எல்லா திட்டங்களையும், அரசு செய்த அத்தனை திட்டங்களையும் அழகா சொன்னார். என்ன எல்லா திட்டம், என்ன திட்டம் சொன்னது? 5 தவிர வேற இருங்க. இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம் நல்ல திட்டம் ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல திட்டமா இல்லையா? சரி, ஓகே. விடியல் பயண திட்டம் நல்ல திட்டமா இல்லையா? நான் முதலும் திட்டம் நல்ல திட்டமா இல்லையா? புதுமை திட்டம் நல்ல திட்டமா இல்லையா? அப்புறம் பாதம் காப்போம் நல்ல திட்டமா இல்லையா? பாதம் காப்போம் ஐயா, பாதம் காப்போம். அப்படி எல்லாம் ஒரு திட்டம் இருங்க, இன்னொரு காப்போம் நம்மை காப்போம் 48 நல்ல திட்டமா இல்லையா? ஓ, இப்படி வேற ஒரு திட்டம் இருக்கா? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்த இல்லம் தேடி கல்வி நல்ல திட்டமா இல்லையா? இல்லம் தேடி மருத்துவம் நல்ல திட்டமா இல்லையா? திட்டம் நல்ல திட்டம் இல்லையா? தோழிகள் விடுதி நல்ல திட்டமா இல்லையா? எவ்வளவு நல்ல திட்டம், சொல்ல வாய வலிக்குதுயா. 7 தான் சொல்லி இருக்கீங்க, இவ்வளவு சொல்லி 7 தான் சொல்லி 7 சொல்லி உங்களுக்கு வாய் வலிச்சிருச்சு. எவ்வளவு நல்ல திட்டம், வேற என்ன இருக்கு சொல்லுங்க. திட்டங்கள் எடுத்து சொல்லணும். எழுதி வச்சிருக்கிறேன் ஐயா, எழுதி வச்சிருக்கிறேன்.
பூபதிஜன் சார் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு, அதனால நீங்க வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது. பிரச்சாரம் இல்லையா? இருங்க. திட்டங்களை கேட்டீங்க. Don't be offensive. திட்டங்களை ஒரு சொன்னா- நிமிஷம் ப்ளீஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன். சொல்லு. இப்ப இந்த 7 திட்டங்களை தான் நீங்களே சொல்றீங்க. முதலமைச்சர் இந்த திட்டத்தை கூட அதை பத்தி பேசல. அங்க வந்து அதிமுகவை பாருங்க, பாஜகவை பாருங்க, அதிமுகவையும் பாஜகவையும் சேர்ந்து பாருங்க, டெல்லியை பாருங்க, அங்க இருக்கிறவங்கள பாருங்க, நமக்கு அவங்களுக்கு தான் போட்டி. இதைத்தானே அவங்க பிரதானப்படுத்தினாங்க. ஆனா அதிமுக போற இடத்துல எல்லாம் லிஸ்டா போட்டாங்களே, நாங்க என்ன திட்டம் கொண்டு வந்தோம், என்ன திட்டத்தை எல்லாம் திமுக நிறுத்தினாங்க, எங்க திட்டத்துக்கெல்லாம் எதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுனாங்க, அதை அவர் எடுத்து சொன்னாரு. திமுக அப்படி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. இங்க பாருங்க, அதிமுக ஆட்சியை பத்தி ஏதாவது ஒரு இடத்துலயாவது விமர்சனம் பண்ணாங்களா சொல்லுங்க. இங்க பாருங்க, நம்மளுடைய ஏங்க நல்லதை சொல்லி வாங்குறதா, அடுத்தவர்களுடைய ஒன்றும் செய்யாததை சொல்லி மக்கள்கிட்ட எது நல்லது எது பயன்படுங்க. ஏங்க நான் நல்லவன் என்று சொல்வதை, நான் நல்லவன், நான் உயர்ந்தவன், நான் அன்பானவன், பழகக்கூடியவன், சுயமரியாதைக்காரன், உங்களுக்கு அண்ணன், உங்களுக்கு தம்பி, உங்கள் குடும்பத்தில் ஒருவன், நாம் கலந்து உரையாடுவோம் என்று சொல்லுவதா, நீ மோசமானவன், நீ சரியல்ல, நீ தப்பு பண்ற சொல்லுவது எது நல்லதுங்க? எது நல்லது? மோசமான ஆட்சினா சொல்லித்தான் ஒண்ணு இல்ல சார். உண்மையிலுமே உங்க கூட்டணியிலேயே இருக்கிற திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும், உண்மை நேர்மையாளர்கள் எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்க. உண்மையிலுமே முக ஸ்டாலின் இது ஸ்டேஜ்ல வச்சுட்டு அவங்களே சொன்னாங்களே, இருங்க போதைப் பொருள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் இருக்கு, வேற ஏதாவது நீங்க சொல்லுவீங்களா? உண்மையை சொன்னாங்கல்ல. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? என்னங்க அதிமுக பொற்கால ஆட்சி ஸ்டேட்மென்ட் தப்பா சொல்லல. நீங்க இன்னொரு ப்ளே பண்ணி பாருங்க. சொல்றத கேளுங்க. என்னன்னா நான் என்ன சொல்ல வந்தா, ராகுலுடைய கான்செப்ட்ல என்ன சொல்ல வந்தாருன்னா, சார் நீங்க அதுக்கு நோட்ஸ் போடாதீங்க. ஏங்க நோட்ஸ் நீங்க எடிட் பேசிறத நாங்களும் பாத்துறோம். எடிட் பண்ணி சொல்றீங்க மேடம். திமுக 5 வருஷமா எல்லாத்துக்கும் நோட் போட்டுட்டீங்க. இப்பயும் நீங்க நோட் போடாதீங்க. மக்களுக்கு அது தெரியும். மக்களுக்கு அது தெரியும். பூபதிஜான் சார் ஒரே நிமிஷம். நீங்க என்ன வேணாலும் அப்படி இப்படின்னு நீங்க வந்து அதுக்கு முட்டு கொடுக்கலாம். சாரி, நீங்க வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். முட்டு கொடுக்கறீங்க. ஏங்க கரெக்ட்ங்க. சாட்சி போடுறதுக்கு தாங்க முட்டு. நாங்க சாயாம நிக்கிறோம். எதுக்கு முட்டு? ஓகே, முட்டு கொடுக்கறீங்கன்னு உங்களுக்கு பெருமையா இருந்தா அதையே கூட நான் சொல்றேன். நீங்க அதை சொல்லுங்க, நான் வேணாம்லாம் சொல்லல. ஆனா பி லாஜிக்கல். சொல்லுங்க. ராகுல் காந்தியே சொல்றாருல்ல, அதிமுகவினுடைய தலைவர்கள் இங்க தமிழகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறாங்க சொன்னாங்களா இல்லையா? அதனுடைய தமிழாக்கத்தை நான் வந்து செல்வ பெருந்தகை மாதிரி ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்கலையே. நான் சரியா தானே புரிஞ்சிருக்கிறேன். கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் என்ன, உங்க கூட்டணி கட்சியே அதிமுகவை பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாங்க, உங்க கூட்டணி கட்சியே திமுக ஆட்சியை விமர்சிக்கிறாங்க, உங்க கூட்டணி கட்சி தலைவர் கமலஹாசனே நாங்க எதிர்கட்சியை விமர்சிக்க மாட்டோம்னு சொல்றாங்கன்னா, அப்ப அங்க என்ன நடக்குது? ஐயோ அதிமுக பத்தி தப்பு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையே. சரி நான் சொல்றேன். அப்படி இல்ல இருக்கு. நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க சொல்லுங்க. கரெக்ட் தாங்க, உண்மைதான். ராகுல் காந்தி சொன்னது உண்மை. நான் அதை வழிமொழிகிறேன். என்னன்னா அதிமுக நல்லது செய்திருக்கிறது, ஆனால் இப்பொழுது நல்லது செய்த அதிமுக விழுங்க பார்க்கிறது பாஜகன்னு சொன்னார். நீங்க இப்பதான் சொன்னீங்க நாங்க பாசிட்டிவா மட்டும் தான் பேசுவோம், நெகட்டிவா பேச மாட்டோம். இப்பதான் சொன்னீங்க. நீங்க சொன்ன கருத்தினுடைய இந்த 2026 தேர்தல் களம் முழுக்கவே உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போனார். அவர் கூட சொன்னாரு, ஸ்டாலின் அவருடைய மகன் சப்போர்ட்டிவ்க்கு வராரு, சப்போர்ட்டா வராரு, நிறைய பிரச்சாரம் பண்ணார். போன இடத்துல எல்லாம் அந்த போட்டோவை காமிச்சு தான் பிரச்சாரம் பண்ணார ஒழிய, நாங்க இந்த திட்டம் செயல்படுத்தணும், இதுல இத்தனை கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, இத்தனை கோடி மக்கள், இத்தனை கோடி பெண்கள், இத்தனை லட்சம் பெண்கள், இத்தனை கோடி பயனாளர்கள்னு ஏதாவது ஒரு இடத்துல புள்ளி விவரம் சொன்னாரா? நான் ஒன்னு சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க. இப்ப நான் ஒன்னு சொல்றேன். அதிமுகவின் மேல் கரிசனை வந்து திருமாவளவன் கூட இருக்குது. இருங்க சொல்லி முடிச்ச ஐயா, நீங்க அந்த பாயிண்ட்க்கு சொல்லி இதுக்கு ஒரே இல்ல டாக்டர் என்ன சொல்ல வர போறாரு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, திருமா அண்ணா மாதிரியான பெருந்தலைவர்கள் அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு அவங்க கட்சியை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றிக் கொள்வதும், திமுகவோடு சேர்ந்து தன் கட்சி ஒட்டுமொத்தமாக உருவழிந்து போவதை தடுப்பதையும் பார்க்க வேண்டுமே ஒழிய அதிமுகவுக்கு யாருடைய அட்வைஸும் தேவை. ஒன்னு சொல்லிடுறேன் சார், எதிரியை நேசிப்பதா சார் தமிழ் மரபு, திராவிட மரபு. எதிரியை ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு பாயிண்ட்,
அதிமுகவை தலைவர்களை பாராட்டிய ரகுல் பாராட்டினார். ஆனால் பாஜக விழுங்க பார்க்கிறதுன்றாரு. சரி, விழுங்க விட்டாங்களா? விட மாட்டோமே. எதுக்கு விடுறோம்? இல்ல இல்ல நீங்க வந்து காப்பாத்துற மாதிரி சொல்லிட்டு அவங்க அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படியே நீங்க உங்களுடைய பார்வைக்கு வந்தாலும் திராவிட பாரம்பரியம் சார், என்னதான் இருந்தாலும் திராவிட பாரம்பரியம் ஈரம் இருக்கு சார். ஈரம் இருக்கு மேடம். அதோட சேர்த்து இன்னொரு क्वेश्चन டாக்டர் ஐயா, சொல்லிருக்காங்க. திராவிட பாரம்பரியம் ஈரம் இருக்கு சார். பாஜக பயமுறுத்திக்கிட்டு நீங்க என்ன சொன்னீங்க? பாஜகவுக்கு 70 தொகுதி போயிரும், 80 தொகுதி போயிரும். இதெல்லாம் போன மாசம் இந்நேரம் நீங்க பேசிட்டு இருந்த நேரேட்டிவ் அப்படி நடந்ததா? நடக்க விடல இல்ல. அதான் அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? மொமெண்டம் கெயின் பண்ணிட்டோம் நாங்க, ஏடிஎம்கே நாங்க மொமெண்டம் கெயின் பண்ணிட்டோம். அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக பிரச்சாரமும் பொதுச் செயலாளர் பிரச்சார வியூகமும் அப்படிங்கிறாங்க சார். திமுக பொறுத்தவரை அவருடைய நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சொல்லலையே சார். சொல்லியிருக்காங்க. நீங்க இங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கி 7 திட்டம் தான் பண்ண முடியும் சார். என்ன சார், நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரே விஷயம், ஒரு பிஜேபி அரசு வந்து இருங்க எவ்வளவு லட்சம் எத்தனை லட்சம் கோடி இருக்கும்? அதாவது 1954 இருந்து வந்து ப்ளீஸ், காங்கிரஸ் கட்சி ஏன் தமிழகத்துல எதுவும் செய்யல, என்ன எதுவும் செய்யல அப்படின்னு கடந்த 5 ஆண்டு காலமா காங்கிரஸ் கட்சி ஒண்ணும் செய்யல, காங்கிரஸ் கட்சி ஒண்ணும் செய்யல அப்படின்னு கேட்டா அது நியாயமா? அவங்க ஆளும் அரசாவே இல்ல கிடையாது, ஆளும் அரசுல அங்கமும் வகிக்கல. அப்ப அது கேட்கறது நியாயம் இல்லைல்ல. அதே மாதிரி தான் இங்க ஆட்சியில இருந்தது யாரு? அதிமுக. அவங்க நாங்க நல்லது செஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. நாங்க தான் அடுத்தது வந்தாலும் அதிமுக தலைமையில் தான் இங்க ஆட்சி அமையும், தனித்து ஆட்சி அமையும் அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஏன் நீங்க மறுபடியும் பாஜகவே வேண்டாம் கொடுங்க, பாஜக வேண்டாம் கொடுங்க. அது 160 லட்சம் கோடி வாங்கி பாஜக வந்து நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அது விட்டுடுங்க. நான் சொல்றேன், கோடிங்க தமிழ்நாட்டுல யாரோ வாங்குனாங்க, யாரு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. என்ன சொல்றேன் பாருங்க, அதிமுக ஆட்சியை விட்டு விலகும் பொழுது வளர்ச்சி குறியீடு எவ்வளவு சார்? 0.7 சார். அதிமுக ஆட்சி விட்டு விலகும் போது 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது. சார் கடனை விடுங்க சார். வளர்ச்சி கடன் எவ்வளவு தெரியுமா? 9 லட்சம் கோடி. நான் ஒன்னு சொல்லிட்டேன், 5 லட்சம் கோடி யார் கடன் வாங்குனாங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? வளர்ச்சி குறியீடு இருக்கா இல்லையா? மக்களை முன்னேற்றி இருக்கிறோமா இல்லையா? இல்ல சார், தொழில்களை உள்ள கொண்டு வந்திருக்கிறோமா இல்லையா? தொழிற்சாலத்தை பத்தி நீங்க பேசுங்க, நான் வரேன், இருங்க நான் வரேன். பூபதி ஜான் சார், என்னன்னா நீங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைல்ல இருந்து கீழே இறங்கி வந்ததால நீங்க வந்து மொமெண்டத்தை கெயின் பண்ணல, லாஸ் பண்ணி இருக்கிறீங்க. அதுக்கு அதான் காரணம் அப்படின்ட்டாங்க சார். இப்ப தனி மனித தாக்குதல் வந்து இந்த தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியார் தான் முதல்ல தனி முதல். யார் ஆரம்பிச்சது? எடப்பாடியார் தான். யார் ஆரம்பிச்சது? யார் ஆரம்பிச்சது? அந்த போட்டோவை இருங்க, அந்த போட்டோவை ஒரே நிமிஷம் பூபதி ஜான் சார். இல்ல நீங்க தப்பா சொல்லக்கூடாதுல்ல, நான் சொல்றேன் சார். யார் ஃபர்ஸ்ட் காமிச்சு? அவங்க சொன்னாங்க 2019 அந்த போட்டோவை காமிச்சாங்க, 21 அந்த போட்டோவை காமிச்சாங்க, 24 அந்த போட்டோவை காமிச்சாங்க, 4வது எலெக்ஷன்லயும் அந்த போட்டோவை காமிச்சு நம்ம கெயின் பண்ணலாம்னு வந்த பொழுது நாங்க அடி வெளுத்து விட்டோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. நான் சொல்லல சார். இல்ல நான் என்ன சொல்றேன், பால்டாயில சாப்பிடணும், பால்டாயில குடிக்கணும், 2வது கொரோனா வந்தா அவர் வந்து இறந்துருவாரு அப்படியெல்லாம் சொல்லலையே. ஆமாங்க, பிரச்சாரத்துல வந்து சொன்னாரு. பொதுவாக இருங்க அவரு மறுபடியும் அவருடைய பிரச்சாரத்துல சொன்னாரு, நான் யார் பேரையும் மென்ஷன் பண்ணல, யார் பேரையும் மென்ஷன் பண்ணல அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா அதுக்கு ரியாக்ட் பண்ணி இல்லைங்க, இது வந்து நீங்க ஏன் என்ன சொல்றீங்கன்னு உதவி தானா மாட்டிக்கிட்டு கொரோனா சமயம் கொரோனா வந்திருக்கும், ஸ்டாலின் கொரோனா சமயத்துல கொரோனா வந்திருக்கும். இல்ல நான் ஒண்ணே ஒண்ணுக்கு பதில் சொல்லிக்க விரும்புறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவுக்கு வேணால் அறம் என்கின்ற 3 எழுத்துக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் நேச்சுரலாவே அறம் என்கின்ற உணர்வு கொண்டவர்கள், சென்டிமெண்டான மனிதர்கள். சரிங்களா? ஒருவேளை எங்களுடைய பொதுச் செயலாளர் இப்படி குறிப்பிட்டு சொல்லி இருந்தால் இன்னைக்கு அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எதிரித்தன்மையை உருவாக்கி இருக்கும். ஆனா இன்னைக்கும் களத்துல நாங்க முந்துவதற்கு இந்த 6 மணி வரைக்கும் நாங்க முந்திக்கிட்டு இருந்ததுக்கு மிக முக்கிய காரணம், நீங்கள் அப்படி தவறாக பாருங்கன்னு அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னீங்கல்ல, அது களத்துல மக்கள் கிட்ட எடுபடல. அதனால தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது எடப்பாடியாரும் தொடங்கி இருக்கிறாரு, அவரு நிறைய பேசி இருக்கிறாரு. அது ரியாக்ஷன் சார். that is called reaction. என்ன ஆக்ஷன் இருந்தாலும் every action has equal and opposite reaction. reaction is just reaction. நீங்க என்ன வேணாலும் அமைதியா இருப்பாங்களே, காலங்காலமா நீங்க பேசுறது
இனிமேல் பேசினா இப்படித்தான் அடி விழுங்கிறதுக்கான ரியாக்ஷன் அது. இல்ல எடப்பாடி அண்ணா இருங்க, தெளிவா சொல்றாரு. இருங்க, ஐயா, இருங்க, ஐயா, என் time. இல்ல, நீங்க மேடம், எவ்வளவு அடி வேணாலும் அடிக்கணும், எதையும் தாங்கும் இதயம் மேடம். இல்ல நீங்க காலம் மட்டும்தான். இல்ல எதையும் தாங்கும் இதயம் மேடம். நாங்க இருங்க, ஐயா, மட்டும்தான் பேசுறோம். ஐயா, நான் சொல்றேன், ஐயா. நீங்க எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்து கிட்ட அடி நிறைய வாங்குவீங்க. ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. எதிர்க்கட்சி வரிசையில திரு உட்கார்ந்து நிறைய அடி உதயநிதி வாங்குவீங்க சார். அவர்கள்